வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு. உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது நேர்ந்த சோகம். டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்கள் கொள்ளை. காவல்துறை விசாரணை. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்திய அரசு கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது 3 குற்றவியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றியது. இந்த சட்டங்கள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 3 குற்றவியல் திருத்த சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற கோரியும் உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். சமஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் இந்த மொழிக்கு பெயர்த்து அந்த மொழியின் அடிப்படையிலே அடுத்ததாக இந்த 3 குற்றவியல் இலக்கியம் இன்றைக்கு சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் அதனுடைய வடிவமைத்து இன்றைக்கு வைகை அணை பகுதியில் உள்ள பெரியார் பிரதான கால்வாய்க்கான மதகுகள் பராமரிப்பு பணிகள், தடுப்பணையில் தேங்கியுள்ள சகதி மணல் அகற்றும் பணிகள் தீவிரம். மதுரை, தேனி மாவட்டங்களின் குடிநீருக்காக வைகை அணையில் திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் வினாடிக்கு 72 கன அடி இன்று முதல் 3 தினங்களுக்கு நிறுத்தப்பட்டு உள்ளது. 2 மாவட்டங்களின் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கும், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, சேடப்பட்டி பகுதிகளுக்கும், தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு வைகை அணையின் பிக்கப் டேம் பகுதியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு அதே பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு நிலையங்களில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு மதுரை மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வைகை அணை பிக்கப் டேம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் பெரியார் பிரதான கால்வாய்க்கு செல்லும் பழைய மதகுகளை அகற்றிவிட்டு புதிய மதகுகள் அமைக்கும் பணிகள் 1.10 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 1 மாதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகள் காரணமாகவும் இப்பகுதிக்கு முன்பு தடுப்பணையை சுற்றியுள்ள பகுதியிலும் சுத்திகரிப்பு நிலையங்களை சுற்றிலும் பகுதியில் தேங்கியுள்ள சகதி கலந்த மணல் உள்ளவற்றை அகற்றும் பணிகள் காரணமாகவும் மதுரை, தேனி மாவட்டத்திற்கு குடிநீருக்காக நாள்தோறும் வைகை அணையில் இருந்து வழங்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. வினாடிக்கு 72 கன அடி வீதம் நாள்தோறும் திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் இன்று முதல் வருகிற 4ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக வைகை பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மதுரை, தேனி மாவட்டங்களில் குடிநீரை மக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் பிரதான கால்வாய் மதகுகள் பராமரிப்பு பணி புதுப்பித்து நடைபெறும் நிலையில் இதுவரையில் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சேர்ந்து கால்வாயில் பழைய இயந்திரம் மூலம் தண்ணீர் திறந்து வந்தனர். தற்போது பவர் சிஸ்டம் மூலம் எளிதில் தண்ணீர் திறக்கப்படும் வகையில் புதிய இயந்திரம் மதகு பகுதிக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் ஏவா வேலு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து காணை வடக்கு ஒன்றிய பகுதிகளான நல்லாபாளையம், கடையம், பழைய கருவாட்சி, புதிய கருவாட்சி, சிஎன் பாளையம், வெள்ளையாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளரிடம் அமைச்சர் ஏவா வேலு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கௌதவ சிகாமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்வநாதன், தேவராஜ், வசந்தம், கார்த்திகேயன், அம்பேத்குமார், சரவணன், காணை ஒன்றிய கழக செயலாளர்கள் முருகன், கல்பட்டு ராஜா, முருகன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைச்செல்வி, திமுக நிர்வாகிகள் ஜனகராஜ், வீரராகவன், கூட்டணி கட்சி நிர்வாகி பெரியார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதோடு மட்டுமல்ல, அடியன் கூப்பிட்ட திருவண்ணாமலை இருக்கிறவன் கிரிவலத்திற்காகவும் தீபத்துக்காகவும் வர ஊரை சேர்ந்த நான் எங்க இருக்கிறேன்னா அவர் பாக்கிட்ட நானும் தான் இருக்கிறேன். ஏன் இது சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
இந்த பகுதி வளர்ச்சிக்காக எங்களை எல்லாம் அணுகிற பொழுது நாங்களே முன்னெடுக்கணும்னு கேட்க விரும்புகிறேன். இப்போ நல்லாப்பாளையம் இருக்குது. இந்த ஊர்ல தாய் வீட்டு சேதனை போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோவில்பட்டி மெய்தலைவன்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வில்லிச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மெய்தலைவன்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு சுடுகாட்டிற்கு பாதை இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் முறையாக சாலை அமைத்து மின் விளக்குகள் அமைத்து தரக்கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் 80க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து துணை ஊரக வட்டாட்சியர் அலுவலகரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சுடுகாட்டு பாதை அமைத்து சாலை அமைத்து அடிப்படை பிரச்சனைகளான மேடம் இங்க பாருங்க. திண்டிவனம் அருகே உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே உறவினர் வீட்டின் நிகழ்ச்சிக்கு சென்ற மோத்தீஸ் என்கிற 5 வயது சிறுவன் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பாப்கார்ன் இயந்திரம் இணைக்கப்பட்டிருந்த சுவிட்ச் பாக்ஸில் கை வைத்த போது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்தான். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் டாஸ்மாக் மதுபான கடையில் இருந்த 252 மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் வையாபுரி என்பவருக்கு சொந்தமான தனியார் கட்டிடத்தில் டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. அதன் மேற்பார்வையாளர் ஐயனார் என்பவர் வழக்கம் போல் நேற்று இரவு டாஸ்மாக் வியாபாரம் முடிந்த பின்பு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். இந்த நிலையில் இன்று காலை வையாபுரி அந்த கட்டிடத்தின் வழியாக வயலுக்கு செல்லும் பொழுது திறந்த நிலையில் டாஸ்மாக் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து வையாபுரி உடனடியாக ஐயனாரிடம் தகவல் தெரிவித்தார். இந்நிலையில் அங்கு விரைந்து வந்த ஐயனார் கடைக்குள் சென்று பார்த்த பொழுது 252 மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து ஐயனார் திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் சார்பில் சிறுபாக்கம் கிராமத்தில் மின் கசிவினால் வீடு முற்றிலுமாக எரிந்த நபருக்கு நிவாரணம் வழங்கி தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் அமைச்சர் CV கணேசன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் கிராமத்தை சேர்ந்த சின்னசாமி மகன் தனபால், அவரது மனைவி இந்திராணி ஆகியோர் ஆடு மேய்ப்பதற்காக வயற்காட்டிற்கு சென்றுள்ளனர். அவருடைய வீடு மின் கசிவினால் முற்றிலுமாக எரிந்தது. சிறுபாக்கம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த செய்தி அறிந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் தொலைபேசி வாயிலாக பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். மங்களூர் ஒன்றிய குழு பெரும் தலைவர் சார்பில் தொழிலாளர் நலன் வாரிய செயற்குழு உறுப்பினர் KNT சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ், மாவட்ட பிரதிநிதி மாங்குளம் வெங்கடேசன், நிர்மல்குமார், பொருளாளர் பழனிவேல், பிரபாகரன், கிளை செயலாளர் ராமலிங்கம், பழனி, ஜோதி, பூமாலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் விபத்துகளை ஏற்படுத்தும் நாய்கள் மற்றும் மாடுகளை நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த கோரி கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பகுதிகளில் பருத்தி ஆலைகள், தீப்பெட்டி ஆலைகள், வணிக நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், சரக்கு வாகனங்கள், கார், வேன், ஆட்டோ, இருசக்கர வாகனம் என கோவில்பட்டி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நகர்பகுதிக்கு வந்து செல்கின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் சாலையில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையிலும் நூற்றுக்கணக்கான நாய்களும் மாடுகளும் சாலையில் மற்றும் வீதிகளில் நடமாடி கொண்டிருப்பதால் அதனை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த கோரி கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தமிழரசன் சார்பில் நகராட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
நகராட்சி ஆணையர் கமலாவை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர். இதில் செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், பொருளாளர் கருப்பசாமி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த வேப்பூர் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மோகன் தலைமையில் பணி நிறைவு பாராட்டு விழா காவலர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் மற்றும் ராஜா அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் அவருக்கு பொன்னாடையும் சந்தன மாலையும் ஞாபகார்த்தமாக பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். சக காவலர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு பிரியா விடை அளித்தனர். காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உருக்கமாக பேசி அனைவரிடம் கண்கலங்க வைத்தார். அவரை சக காவலர்கள் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தனர். சரிங்க பாருங்க. நமக்கு கோட்டாய் காவல்துறை கண்காணிப்பாளர் இந்தியா அவர்களுக்கும் காவல் வட்ட ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது காவல் நிலைய காவலர்கள் அனைவருக்கும் சேலம் மானத்தால் கிராம பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் 20க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் மானத்தால் கிராம பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, சேலம் மாவட்டம் ஓம்பலூர் மானத்தால் கிராமம் அருகே உள்ள தௌசம்பட்டியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் எல்லையம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான கோவிலை சுற்றி காலி இடங்கள் உள்ளது. இதில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த இடத்தினை அதே ஊரை சேர்ந்த சின்னமுனியன் மகன் வெங்கடேசன் என்பவர் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளார். அங்கு ஆடு மாடுகளுக்கான கூரை கொட்டையும் அமைத்து கோவிலுக்கும் வரும் பக்தர்களுக்கும் இடையூறை ஏற்படுத்தியுள்ளார். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு கோவில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள நபரிடம் இருந்து நிலத்தினை மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதே போன்று ஊருக்கு வெளியே உள்ள இடுகாட்டில் பலர் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியுள்ளனர். எனவே சடலங்களை புதைக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர்கள் கேட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நியோ மோசன் எனப்படும் பேட்டரியால் இயங்கும் நவீன சக்கர நாற்காலிகள் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 15,000 ரூபாய் மதிப்புள்ள நியோமோசன் எனப்படும் பேட்டரியால் இயங்கும் நவீன சக்கர நாற்காலிகள் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு 4,20,000 ரூபாய் தொகையில் வழங்கினார். விபத்தினால் பாதிக்கப்பட்டு 2 கண்கள் இழந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரிய நிவாரண உதவித்தொகை 20,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் உளுந்தூர்பேட்டை சுரேஷ்குமார் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 20,000 ரூபாய்க்கான காசோலையும், இயற்கை மரணம் எய்திய மாற்றுத்திறனாளியின் வாரிசுக்கு ஈம சடங்கு உதவித்தொகையாக 17,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் இயற்கை மரணம் எய்திய 3 மாற்றுத்திறனாளிகளின் வாரிசுகளுக்கு தலா 17,000 ரூபாய் வீதம் 85,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மொத்தம் 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு 7,05,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் நேரில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜ சதுர்வேதி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி, முன நீக்குநியல் வல்லுநர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் அதனைத் தொடர்ந்து
மனு செய்த உடனே மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி 10 வயதான கார்த்திகேயன் திம்மச்சூர் திருக்கோவிலூர் வட்டத்தை சார்ந்தவருக்கு மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கான சிறப்பு சக்கர நாற்காலி கோரி மனு செய்தார். மனு செய்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் 9,050 ரூபாய் மதிப்பிலான மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான சிறப்பு சக்கர நாற்காலியை வழங்கினார். உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் அலுவலர்கள் இருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு. உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது நேர்ந்த சோகம். டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்கள் கொள்ளை. காவல்துறை விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.